இந்தியாவின் முதல் உலகளாவிய திறன் மையத்தை சென்னையில் அமைக்க அஷ்யூரண்ட் நிறுவனத்துடன் தமிழ்நாடு அரசு ஒப்பந்தம். அமெரிக்காவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்து. உலகளாவிய பயன்பாட்டு பொறியியல் மையத்தை நிறுவ ஈட்டன் நிறுவனத்துடன் ஒப்பந்தம். 200 கோடி ரூபாய் முதலீட்டில் 500 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் வகையில் ஒப்பந்தம் கையெழுத்தானது. புரூனேவில் உலகின் பெரும் பணக்காரரான மன்னர் சுல்தான் ஹாஜியுடன் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சுவார்த்தை. இருதரப்பு பேச்சுவார்த்தையில் பல்வேறு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ள திட்டம். குரூப் 2 மற்றும் 2A தேர்வுகளுக்கான ஹால் டிக்கெட் வெளியீடு. 7,93,000 பேர் தேர்வுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளதாக TNPSC தகவல். கால்நடை மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு தொடக்கம். சிறப்பு பிரிவு மாணவர்களுக்கான இடங்கள் நிரப்பப்பட உள்ள நிலையில் மாணவர்கள் ஆர்வம். சென்னையில் பள்ளி கல்லூரிகளை தொடர்ந்து அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல். கல்வி மையங்களை குறிவைத்து மின்னஞ்சலில் விடுக்கும் கும்பல் குறித்து சைபர் கிரைம் போலீசார் தீவிர விசாரணை. சேலம் பருத்திக்காடு அருகே பட்டாசு குடோனில் வெடி விபத்து. ஒருவர் உயிரிழந்த நிலையில் 4 பேர் படுகாயங்களுடன் மீட்பு. சென்னை ஓமந்தூரார் மருத்துவமனை வளாகத்தில் முதுநிலை மருத்துவ மாணவர் தற்கொலை. ஊசி செலுத்தி உயிரை மாய்த்துக் கொண்ட நிலையில் திருவல்லிக்கேணி போலீசார் விசாரணை. கடல் வழியாக தீவிரவாதிகள் ஊடுருவலை தடுக்கும் வகையில் சாகர் கவாச் பாதுகாப்பு ஒத்திகை. சென்னை, கன்னியாகுமரி உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களில் ஒத்திகை மேற்கொண்ட பாதுகாப்பு படையினர். அருப்புக்கோட்டையில் ஓட்டுநர் கொலையை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட 116 பேர் மீது வழக்கு பதிவு. சட்டவிரோதமாக கூடியது, தடையை மீறி மறியலில் ஈடுபட்டது உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்குகள் பதிவு. போராட்டக்காரர்களை அப்புறப்படுத்த முயன்ற அருப்புக்கோட்டை பெண் டிஎஸ்பி மீது தாக்குதல் நடத்திய விவகாரம். 8 பேர் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட 9 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. தருமபுரி அருகே உணவக உரிமையாளரை காலணியால் தாக்க முயன்ற சிறப்பு காவல் ஆய்வாளரால் பரபரப்பு. நிலுவை பணத்தை கேட்டதால் தாக்க முயன்றதாக தகவல். தாம்பரம் பகுதிகளில் தனிமையில் உள்ள ஜோடிகளை மிரட்டி வீடியோ எடுத்து பணம் கேட்டு மிரட்டிய விவகாரம். 2 காவலர்களை கைது செய்து போலீசார் நடவடிக்கை. உத்தரப்பிரதேசத்தில் மக்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் ஓநாய்களை சுட்டுப்பிடிக்க போலீசார் தீவிரம். 8 குழந்தைகள் உயிரிழந்த நிலையில் ட்ரோன் மூலம் வனத்துறை தீவிர கண்காணிப்பு. குஜராத் அருகே மீட்பு பணிக்காக சென்ற ஹெலிகாப்டர் கடலில் விழுந்த விபத்து. கடலோர காவல்படையைச் சேர்ந்த 2 உடல் மீட்கப்பட்ட நிலையில் ஒருவரை தேடும் பணி தீவிரம். பாரா ஒலிம்பிக் வரலாற்றில் முதல் முறையாக 20 பதக்கங்களை வென்று இந்தியா சாதனை. 3 தங்கம், 7 வெள்ளி, 10 வெண்கலத்துடன் பதக்க பட்டியலில் 19வது இடம்.
டெல்லியில் இருந்து ஜம்மு காஷ்மீர் புறப்பட்டார் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி. சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு இன்று பிரச்சாரத்தை தொடங்குகிறார். ஆந்திராவின் நகரியில் உள்ள திரையரங்கில் வைக்கப்பட்டுள்ள கோட் பிள்ளையார் நாளை திரைப்படம் வெளியாக உள்ள நிலையில் விஜய் ரசிகர்களுக்கு எகிரும் எதிர்பார்ப்பு. பிரபல திரைப்பட தயாரிப்பாளர் மோகன் நடராஜன் மறைவுக்கு திரையுலகினர் இரங்கல். சென்னை திருவொற்றியூரில் வைக்கப்பட்டுள்ள உடலுக்கு நடிகர் சூர்யா நேரில் அஞ்சலி.